தேனிலவு தொடர்கிறது. வெல்கம் பேக் டு தேனிலவு. டாக்டர் காலர்ஸ் லைன்ல இருக்காங்க, போயிடலாமா? பார்க்கலாம். ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. யாரு, எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நான் லாவண்யா மேடம். லாவண்யா, சொல்லுங்க லாவண்யா, என்ன பிரச்சனை? மேடம், செக்ஸ் சம்பந்தமா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை வந்து நான் சார்கிட்ட கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, சார் லைன்ல இருக்காங்க, சத்தமா கொஞ்சம் பேசுங்க. சார் லைன்ல இருக்காங்க, டவுட் கேளுங்க. ஓகேவா? சொல்லுங்கம்மா லாவண்யா. சார் வணக்கம் சார். வணக்கம். பேர் வந்து லாவண்யா. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து நான் ஒரு டவுட்காக உங்ககிட்ட கால் பண்ணிருக்கேன். சொல்லுங்கம்மா. சரிங்களா? இப்போ வந்து சார், அதாவது செக்ஸ்ல ஈடுபடும் பொழுது இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கா இருக்கட்டும் என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அது எதனால அப்படின்னா, இப்போ என்ன சொல்றது, இப்போ என்னுடைய பெண்ணுக்கு வந்து அதாவது ஃப்ரீயா இருக்கிறதுனாலயா, அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து அது சின்னதா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலான எங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. இல்லை அதாவது இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே நிமிஷமா, ரெண்டு பேருக்குமே சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? ஓகே சார். இல்லை ரெண்டு பேருக்குமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை செக்ஸில். ஆமாங்க சார். இப்போ அவருக்கும் வந்து என்ன சொல்றது, அவரும் வந்து என்ன சொல்றது, ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. இல்லைம்மா, இப்போ ரெண்டு பேரும் இன்டர் கோர்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? சில மெத்தட் வந்து ஃபாலோ பண்றோம். சில பேர் சொல்றாங்க இப்படி பண்ணா அப்படி பண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருந்தா கூட வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. சரிங்கம்மா, நான் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரெண்டு பேரும் வாரத்தில் எத்தனை முறை செக்ஸில் ஈடுபடுவீங்க? வாரத்துலங்க சார் ஒரு 4 times சார். வாரத்தில் ஒரு 4 முறை இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அந்த உச்சகட்ட இன்பம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆணுக்கு வந்து எளிமையாக கிடைச்சிரும், ஒரு பெண்ணுக்கு வந்து உச்சகட்ட இன்பம் வந்து அதாவது ஆர்கச நிலை வந்து கிடைக்கணும். ஸோ ரெண்டு பேருக்குமே அதில் இன்ப நிலை இருக்கா இல்லையா? சார் ரெண்டு பேருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். ஓகேவா? ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு அந்த ஃபீல் வந்தாதான் வந்து நாங்கள் வந்து அதுலேயே ஈடுபடுவோம். ஓகே. இப்போ எனக்கு டயர்டாக இருந்தாலும் சரி, அது அவரு டயர்டாக இருந்தாலும் சரி, நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே. இல்லைம்மா, அதாவது செக்ஸ் அப்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கான அந்த இன்ப நிலை இருக்கா? ஏன்னா சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா இல்லை கிடைக்கலன்னு அர்த்தம், அதுக்காக கேட்குறேன். ஆமாங்க சார். உங்கள் கணவருக்கு என்ன மன உளைச்சல் அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கான இன்ப நிலையை கொடுக்க முடியலையே, அதுதான் இல்லையா? அதுதான், இதுதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்கலிதமாகிடும். ஸோ அதுக்கான காரணம் அவங்களுடைய எமோஷனலு, சில நேரத்தில் பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்லலாம். ஸோ வந்து ஒரு பெண்ணுக்கான சொல்கிறாரு அப்படின்னா சார், மேரேஜ் புதுசில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரியும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு என்ன? கண்டிப்பாம்மா, அதாவது எப்போவுமே வந்து மேரேஜ் டயத்தில் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்ற மாதிரி. ஸோ அப்போல்லாம் வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோவா இருக்காது. வாடகை கொடுக்குறதுக்கெலாம் கொஞ்சம் பணம் இருக்கும், குழந்தைகள் இருக்காது. ஸோ அதனால் வந்து கையிருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கேயும் எதுக்கும் ஓட வேண்டாம்னு நினச்சா வீட்டுக்கு வரலாம் போகலாம் அப்படி இருக்கும். நாள் ஆக ஆக வந்து என்ன அப்படின்னா கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடும். எப்போவுமே ஒரு ஆணுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ வந்து செக்ஸில் வந்து ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். டென்ஷன், டிப்ரெஷனு, தேவையில்லாத மன உளைச்சல், சில நேரங்களில் சொந்த பந்தங்கள் கொடுக்கக்கூடிய மன உளைச்சல், இது அத்தனையும் தாண்டி தான் அந்த உறுப்பு வந்து விரைக்கணும். சரியா? ஸோ அதனால் வந்து சில நேரத்தில் வந்து கணவனுடைய மனநிலை அறிந்து பெண்கள் வந்து அவரை சிம்பாலிக்காக வந்து உறவு கிடைக்கிறது சில நேரங்களில் வந்து நல்லது. ஸோ வந்து ஒரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி மன உளைச்சல், மன இருக்கும், அதெல்லாம் இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறுப்பு வந்து விரைப்புத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து செக்ஸில் ஈடுபடணுன்ற அந்த எண்ணம் வர்றப்ப புறநிலை காரணிகள், புறக்காரணிகள் எல்லாமே வந்து மறுபடியும் மனசுக்குள்ளே வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா செக்ஸில் ஈடுபட்டுருக்கிறப்பவே எரெக்ஷன் வந்து அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும். இல்லை வந்து செக்ஸில் ஈடுபட்டுருக்கிறப்ப டப்புன்னு நிறுத்திட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவர்ஸில் போகிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக போயிடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கணும். சில நேரம் பொட்டன்சி, அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல ஸ்டஃப்பாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்து மனசுக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல தெம்பையும் தெளிவையும் கொடுத்தது அப்படின்னா தான் வந்து அந்த செக்ஸ் வந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகும். செக்ஸுன்றது வந்து கணவன் மனைவிக்குள்ள அது ஒரு வகையான விளையாட்டு. ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆண் செக்ஸ் ட்ரைவில் ஈடுபடுறப்ப அந்த ஆணை வந்து பாசிட்டிவோடு வந்து பெண் தூண்டி விடணும். ஸோ சில நேரங்களில் வந்து ஒரு பெண் வந்து நெகட்டிவாக வந்து அந்த ஆணை வந்து கையாளுகிற பொழுது
அந்த ஆணுக்கு வந்து செக்ஸில் ஆர்வம் இருக்காது. எப்போவுமே வந்து செக்ஸில் ஈடுபடுறப்ப ஒரு ஆண் என்ன நினைப்பான் அப்படின்னா, தன்னுடைய துணை ஏதாவது பேச மாட்டாளா, பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த செக்ஸ் நேரத்தில் அந்த ரொமான்ஸை ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு பெண் வந்து வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினா தான் அது அந்த ஆணுக்கு வந்து இன்பமாக இருக்கும். அடுத்த முறை மறுபடியும் பக்கத்தில் வர்றதுக்கு தூண்டக்கூடிய ஒரு காரணியாக அந்த பெண்ணோட ரொமான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க. எப்போவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல், அதாவது செக்ஸுன்றது ஒரு இன்ப நிலை, அது ஒரு தியான நிலை. கணவனும் மனைவியும் வந்து கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ நல்லா வந்து இன்வால்வ்மெண்ட்டை அனுபவிக்கிறப்ப அது ஆனந்தமாக இருக்கும். சார் அடுத்த காலர் லைனில் வெயிட் பண்ணுறாங்க, பார்ப்போம். ஹலோ ஹலோ, பேசுங்க. யார் எங்கேருந்து? ஹலோ மேடம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எதுவும் கேட்கல. கிணத்துக்குள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். புரியல, யார்? கால் பண்ணியிருக்கேன் மேடம். உங்கள் நேம்? குமார். குமார். ஓகே சார், லைனில் இருக்காங்க டாக்டர் சார், உங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் குமார். எங்கே கிணத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிறீங்களா? கிணத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி கேட்குது. நல்லா கும்முன்னு பேசுங்க பார்ப்போம். குமார். சரி. பேசுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 மாதம் ஆகுது. கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு, அதனால் சத்தமே போச்சா? மொத்தமாக போச்சு போல். 2 மாதம் ஆகுது. 2 மாதத்துலேயே போச்சா? ஆமாம். ஆமாவா? இல்லை சார். இல்லையா? ஏன் சார் கலாய்க்கிறீங்க? டவுட் கேளுங்க சார். சொல்லுங்க குமார். சரி, எனக்கு 2 மாதம் ஆகுது கல்யாணம் ஆகி. சரி. எங்கள் மேரேஜ் ஆகி இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்புறம் உடலுக்கு வச்சுக்கும் போது பண்ணும்போது எங்கள் மனைவி வந்து வலிக்குதுன்றாங்க. சரி, அதாவது பெனட்ரேட் பண்ணுறப்ப வந்து உங்கள் மனைவி வந்து வலிக்குது அப்படின்றாங்க. ஆமாம் சார். சரி. 2 மாதமாக இதே பிரச்சனை தான் இருக்குது. சரி, அது என்ன சார் பண்ணலாம்? அதற்கான தீர்வு கேட்குறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே பேட்டர்னில் வந்து செக்ஸில் வந்து முதல் ராத்திரியிலே கூட வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பெண்கள், ஒரு சில பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. உங்கள் மனைவி எப்படி ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா? இல்லை சார், மீடியமாக தான் இருப்பாங்க. சரி, ஓகே. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த வெஜினல் வந்து ரொம்ப டைட்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைட்னஸை வந்து உடனே வந்து சரி பண்ணிட முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு ஹைமன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைமன்னு ஒரு லேயர் இருக்கும், அது வந்து ஓப்பன் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுறப்ப அது வந்து அவங்களுக்கு அந்த கன்னிச்செவில் போய் உங்களுடைய பெனிஸ் அழுத்துறப்ப ஒரு பெயின் இருக்கும். அதனால் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 2 மாதமாக இதே பிரச்சனை, செக்ஸில் ஈடுபட முடியலன்னா ஒரு மகளிர் மருத்துவர்கிட்ட உங்கள் மனைவியை அழைச்சிட்டு போங்க. அவங்க பரிசோதனை பண்ணுவாங்க. லைனில் இருக்கீங்களா? சப்போஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. அவர் கிணத்துக்குள்ளே இருந்தாலும் கவனமாக தான் இருக்கார். ஸோ என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு மகளிர் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உங்கள் மனைவியை வந்து பரிசோதனை பண்ணலாம். அவங்க வந்து அந்த கன்னிச்சவோட சைஸ் இதெல்லாம் வந்து பார்த்து அது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இல்லை இன்னும் சில நேரங்களில் நீங்களே கூட வந்து ஜஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து ஃபிங்கரிங் பண்ணுறது. ஃபிங்கரிங்னா வந்து கணவன் மனைவி செக்ஸில் வந்து கணவன் வந்து மனைவிக்கு வந்து ஃபிங்கரிங் பண்ணுறது. ஸோ வந்து தேங்காய் எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு அப்படி அப்ளை பண்ணுறது. சில ஜெல்லிஸ் எல்லாம் கடையில் கிடைக்கும், அதை கூட எடுத்து அப்ளை பண்ணி அப்படின்னு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அதுலேயும் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போகிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ குமார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நீங்கள் ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்கம்மா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாசி எங்கே வாங்கினது? கடையில் தான் வாங்குறாங்க, வேறு எங்கே வாங்குறாங்க? அதான் தோசைகளில் கோர்த்து விட்டா மாதிரி இருக்கு. அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் நல்லா இருக்கு. இதுதான் ஸ்டைல் தெரியாதா? அப்படியா? நாங்களாம் ஓல்டுமா. கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க சார். அடுத்த லெட்டர் பார்க்கலாமா? ஓகே வியூவர்ஸ், சின்ன பிரேக் வருது, பார்த்துட்டு வாங்க. ஸ்டே டியூன். தேன் நிலவு இடைவேளைக்கு பிறகு